ராமச்சந்திரமூர்த்தி என்ன கேட்கிறாருன்னா, சரி இப்ப விதின்னு நீங்க சொல்றீங்க, அது இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு அது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குது. சோ இந்த விதி இருக்குதா இல்லையா, தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படின்னு மீண்டும் வந்து கேட்கிறாரு. யார்கிட்ட? வசிஷ்டர்கிட்ட. வசிஷ்டர் இன்னும் கொஞ்சம் ஆழமா பதில் சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே மாயை பத்தி, பிரம்மத்தை பத்தி, சைத்தன்யத்தை பத்தி ஒரு இனிஷியலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. அதுல இருந்து அப்படியே தொடர்ந்து இந்த முயற்சினா என்ன, முயற்சினால எதையும் ஜெயிக்க முடியும், முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த பௌருஷம் சொல்லக்கூடிய அந்த விடாமுயற்சி வாழ்க்கையில கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் தெய்வம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். சோ இப்ப வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதியை இன்னமும் ஆழமாக உள்ளே சென்று ஆராய்ச்சி செய்கிறார். அப்ப ராமர் கேட்டாரு, நமக்கு ஒரு பலன் வருது, ஒரு செயல் செய்யறோம், ஒரு கர்மம் செய்யறோம், அதனோட பலன் வருது, அந்த பலனை நீங்க என்னன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு வந்து வசிஷ்டர் சொல்றாரு, எப்பா கடந்த பல ஜென்மங்களாக நம்ம தொடர்ந்து பல முயற்சிகளை செய்திருக்கின்றோம். போன ஜென்மத்துல, அதற்கு முந்தின ஜென்மத்துல, அதுக்கு முந்தின ஜென்மத்துல, அது ஆசையாக இருக்கலாம், அச்சமாக இருக்கலாம், ஆசையாலேயோ அச்சத்தாலேயோ ஏதோ ஒரு உந்தப்பட்டு ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறோம். அந்த முயற்சியினால அந்த நேரத்துல அந்த இடத்துல நமக்கு பலன் கிடைச்சிருக்கும், பல பலன்கள் கிடைக்காமையும் இருந்திருக்கும். ஆனால் அந்த முயற்சியை நம்ம வந்து கடைசி வரைக்கும் அது போதும்னு நம்ம நிறுத்தல, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறோம். அந்த முயற்சியின் தொடர்ச்சியா தான் நாம் இந்த பிறப்பை எடுத்து இங்க வந்திருக்கிறோம். இந்த பிறப்பு எடுப்பதற்கு வந்ததுக்கான அந்த பிராப்த கர்மம் என்ற அந்த கர்மத்தை எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப அந்த முயற்சியோடைய பலன் வந்து அங்க அனுபவிச்சது போக பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. உடனே ராமர் குறுக்கிட்டு கேட்கிறாரு, அப்ப அங்க அனுபவிச்சது போக இங்க பேலன்ஸ் இருக்கிறத அனுபவிக்கிறோம்னா இதற்கு பேர் தானே விதி. அப்புறம் நீங்க விதியே ஒண்ணு இல்லைன்றீங்களே, அதன்படி தானே வாழ்க்கை போகணும், அது இல்லாம எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லும் போது அவர் கேட்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோ, இப்ப நீ ஒரு முயற்சி பண்ற, நீ ஒரு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், நாம ஒரு நல்லா படிச்சு ஒரு நல்ல ஆளா வரணும், இல்ல நல்ல ஒரு போர் வீரனா வரணும், இல்ல நல்ல ஒரு ஒரு இன்ஜினியரா வரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா, தொடர்ந்து ஒரு டாக்டரா வர்றதை உதாரணம் வச்சுக்குவோம். ஒரு 5 வருஷம் டாக்டருக்கு படிச்சு முயற்சி பண்ணாதான் 6வது வருஷம் நம்ம அதுல நல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கி நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆக முடியும். ஸோ இந்த தொடர்ந்து 5 வருஷத்தோட முயற்சி தான் 6வது வருஷம் நமக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவர் என்ற ஒரு சர்டிபிகேட் வருது. ஆனா இந்த 5 வருஷம் தொடர்ந்து பண்ணணும்ல, ஒரு வருஷம் மட்டும் பண்ணிட்டு 2 வருஷம் மட்டும் பண்ணிட்டு வந்தோம்னா அதனோட முழு பலனும் நமக்கு கிடைக்காது. அதே போலதான் நாம் கடந்த காலங்களிலே நம்மளுடைய பிறவிகளிலே இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று, வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்று, வாழ்க்கையை எதெல்லாம் நான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கணும், எதெல்லாம் நான் சுகம்னு நினைச்சிட்டு இருக்கணும், அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த ஜீவன் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறார். நம்ம மனிதனாக இருக்கக்கூடிய நாம வாழ்க்கையை எதுக்கு வாழ்றோம்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு, வாழ்க்கையை ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில வந்து ஒரு மன நிறைவோட வாழணுங்கிறதுக்கு தான் நம்ம எல்லா செயல்களும் செய்யறோம். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள், ஆசை வேறுபாடுகள் இருக்கலாம். சோ இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டே வரோம். அந்த முயற்சிக்கு உண்டான முழு பலனை இதுவரைக்கும் அந்த ஜீவனை அனுபவித்து முடிக்கல. அது முடிக்காததுனாலதான் இப்ப இந்த உடல் எடுத்து வந்திருக்குது, இதுல அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப அது எப்படி முடிக்காம வந்தது போல இப்ப நீ இன்னமும் அதே ஆசைகளும் அதே முயற்சிகளையும் அதே ஆசைகளோட நீ செல்லும் பொழுது அதற்குண்டான பலன் கண்டிப்பா இப்ப வரலாம், அதற்கு பின்னாடி வரலாம், அல்லது எப்ப வேணாலும் வரலாம். ஆனால் பலன் என்பது ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அந்த பலனில நமக்கு வந்து எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாதுன்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம கர்ம பலனில் எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும் சுதந்திரம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம், ரிசல்ட் வந்து நான் பாஸ் ஆயிடுவேங்கிறது நம்ம எழுதுற கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வச்சு நமக்கு இவ்வளவு மதிப்பு வரும்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணலாம். இல்ல இத்தனை கொஸ்டின்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன், ஸோ எனக்கு ஒரு 90% மார்க் வரணும் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணலாம், அனுமானம் பண்ணலாம், நம்பிக்கை வச்சுக்கலாம். ஆனா கரெக்டா 90 தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த எக்ஸாக்டா ரிசல்ட் வர்றதுங்கிற அந்த பலன் வந்து நம்ம கையில கிடையாது. அதற்கு அந்த டீச்சர் அவங்க வந்து மார்க் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல பல காரணங்கள்லாம் சேருது. அதை தான் இங்க மீன் பண்றாரு, நீ கர்மத்தை மட்டும்தான் உன்னால் செய்ய முடியுமே தவிர பலன் இப்படித்தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அல்ல நமக்கு ஏற்றாற் போல்தான் பலம் வந்தாக வேண்டும் என்பதை நாம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள், ஞானிகள், சாஸ்திரங்கள் இந்த பல விஷயங்கள்ல இந்த கர்மங்கள்லாம் செய்தால் இந்த பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால நம்ம நல்ல கர்மங்களை செய்யணும், நல்ல கர்மங்கள் செய்வதனால் நல்ல பலன்கள் வரும். அது போல
நீ இப்ப வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இன்னைக்கோ அல்லது நாளைக்கு அல்லது நாளா நாளைக்கு அதாவது வருங்காலத்துல கண்டிப்பா இப்ப செய்யறதுக்கு உண்டான பலன் வரும். ஆனா அது என்ன பலன் வரும்னு தெரியாது. ஆனா நீ முயற்சி சரியா செஞ்சனா சரியான பலன் வரும். அப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னு பார்த்தா முயற்சி செய்யறது மட்டும்தான் இருக்கிறது. கர்மத்தை செய்வது மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது. அதனுடைய பலன் நேரடியாக நம் கையில் இல்லை. அதே போல இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு கம்பேர் பண்ணி பாஸ்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, கடந்த காலத்துல நீ செஞ்ச செயல்கள், முயற்சிகள், எந்த செயல் என்ன முயற்சி வேணா நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த முயற்சி வந்து எதுவாக இருக்கட்டும், அந்த முயற்சியோட பலன் இதுதான் வரும் நமக்கு தெரியாது. நம்ம பல பேர் சொல்றது உண்டு. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நான் ரொம்ப துக்கப்படுறேன், துயரப்படுறேன், கஷ்டப்படுறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா என்னோட விதி தான் காரணம். என்னுடைய கர்மம் சரியில்லை, என்னோட கட்டம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு இப்ப வந்து சுக்கிரன் சரியில்லை, புதன் சரியில்லை, எப்படி வேணாலும் வச்சுக்குங்க. சோ நம்மளால வந்து ஏதாவது ஒரு துக்கம், ஒரு துயரத்துக்கு நம்ம போனோம்னா நேரடியாக நம்ம மனம் என்ன பண்ணுது, ஒரு காரணத்தை தேடுது. ஏதாவது ஒரு காரணம் வேணும் அதுக்கு. ஒண்ணு என் ஹஸ்பண்ட் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, இல்ல எங்க அப்பா அம்மா சரியில்லை, இல்ல அந்த டீச்சர் சரியில்லை, இல்ல இந்த உலகம் சரியில்லை. அதுவும் எதுவுமே கிடைக்கலையா, நமக்கு இந்த இந்த பவுண்டரிக்குள்ள எல்லாம் யாரும் வரலன்னா நேரா கடவுள் மேல பழி போட்டுரும். இந்த தெய்வம் வந்து என்னை இப்படி கஷ்டத்துல போட்டு ஆழ்த்துது, எப்ப பார்த்தாலும் எனக்கு துக்கமாவே கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், நான் என்ன கர்மம் பண்ணி தொலைஞ்சனே தெரியல, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என் வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்குது. என்ன சொல்றோம், நான் என்ன கர்மம் பண்ணனே தெரியல, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்னோட வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் விதி, என் தலை விதி, நான் பிறந்த நேரம், இந்த மாதிரி பல வார்த்தைகளை நம்ம மக்கள் வந்து பயன்படுத்துறத நம்ம பாக்குறது உண்டு. சோ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம்னா என்ன அர்த்தம்னா, நாம் எந்த இடத்துல எதற்காக பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து அது மாறுது அப்படின்றாரு. எல்லா நேரமும் மனிதன் வந்து விதியை பத்தி சொல்றது கிடையாது. எல்லா நேரமும் மனிதன் வந்து தெய்வத்தை வந்து சரணாகதி உணர்வோடையோ அதுதான் பண்ணுது அப்படிங்கறத நினைப்பு கிடையாது. மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்கோசரம் சில நேரங்களில் விதியையும் சில நேரங்களில் தெய்வத்தையும் அவன் பயன்படுத்தி கொள்கின்றான். அந்த பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த மூடத்தனத்தையும் அவனுடைய பக்குவமற்ற தன்மையும் அவனுடைய பகுத்து அறிந்து உணரக்கூடிய அந்த அறிவு இல்லாத தன்மையினாலும் அவன் தன்னை மூடனாக்கி கொள்கின்றான். அதைத்தான் நான் கண்டிக்கிறேன் அப்படின்றார். இப்ப நமக்கு இது புரியாம இருக்கலாம், இது எப்படி சொல்ல வராரு ஒன்னும் புரியலையேன்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம ஒரு ரோட்ல டிரைவிங் பண்ணி போயிட்டு இருக்கோம், மேபி 2 வீலர் ஆர் 4 வீலர். சடனா ஒரு வண்டி குறுக்க வந்துடுது. குறுக்க வந்த உடனே நம்ம போய் பக்கத்துல இடிக்கிற மாதிரி போய் வண்டியை பிரேக் போட்டு நிப்பாட்டிடுறோம். நல்ல வேலை வண்டி எதுவும் இடிக்கல. உடனே நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு ஷேக் ஆகி அப்பா அப்படின்னும். நான் என்ன நினைப்போம், அப்ப ஐயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு அடுத்து யார் அவன், இந்த என் விதி என்னை கர்மம் இப்படி எல்லாம் குறுக்க வர்றானுங்களேன்னு சொல்லுவோம். இல்ல ஏதாவது கொஞ்சம் லைட்டா உரசிருச்சுன்னா என் விதி இன்னைக்கு காலில் வந்து இந்த மாதிரி இடிக்கணும்னு இருக்குமோ. இப்ப அவர் போய் பக்கத்துல நிப்பாத்திட்டாரு. அவருக்கு பின்னாடி வந்த இன்னொரு வண்டி என்ன பண்ணுது, அதுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு அவர் உள்ள இருக்கவர் சொல்றாரு, நல்ல வேலை இறைவன் என்னை காப்பாத்திட்டாரு, கொஞ்சம் இருந்தா இடிச்சிருப்பேன், கொஞ்சம் இருந்தா அவரை வந்து கண்டிப்பா டச் பண்ணிருப்பேன். அப்ப அதே செயல்தான், அதே பிரேக் போடுறது தான், வண்டி குறுக்க வந்துருச்சு. ஆனா ஒரு மனிதன் வந்து தனக்குள்ள வந்து இது என் நேரம் சரியில்லை, என்னோட விதி, என் கர்மம் இந்நேரம் இடிச்சிருப்பேன்னு சொல்றாரு. இன்னொரு மனிதன் பின்னாடி இருக்கிறவர் வந்து தன்னை தெய்வத்தோட காரணம், நல்ல வேளை கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு, என்னை முருகன் காப்பாத்திட்டாரு, ஏதோ ஒரு நமக்கு அந்த நேரத்துல தெய்வ அனுகிரகத்தினால நான் வந்து உயிர் பழைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. பல நேரங்கள்ல நம்ம மயிரிழையில சில ஆக்சிடென்ட்ல இருந்தா தப்பிக்கிறது உண்டு. தப்பிச்சிட்டோம்னா நம்ம இறைவன் செயல்னு சொல்லிடுறோம். ஆனா அதுல மாட்டிக்கிட்டோம்னா என் விதின்றோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுலதான் மனிதன் வந்து தன்னையே ஏமாத்திக்கிறான் அப்படின்னு வசிஷ்டர் வந்து ராமருக்கு ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஆக்ஷன் ஒண்ணுதான், ஏதோ ஒரு பலன் வரப்போகுது. இந்த பலனுக்கு அந்த ஆக்ஷனை செஞ்சது, கர்மத்தை செஞ்சது மனிதன். அந்த மனிதன் செஞ்ச கர்மத்திற்கு இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ ஒரு பலன் வரப்போகுது. அந்த பலனை அனுபவிப்பதும் மனிதன் தான். அந்த பலனை கொடுப்பது வேணா நம்ம வந்து தெய்வம்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பின்னாடி அவர் சொல்ல போறாரு. இப்ப அந்த பலன் வருது. அப்ப செய்யற செயலுக்கு உண்டான பலனை நாம அனுபவிக்கிறோம். ஒரு நேரத்தில் மனிதன் செயலுக்கு உண்டான பலனை வந்து விதி என்று காரணம் காட்டுவதும், ஒரு நேரத்தில் செயலுக்கு உண்டான பலனை வந்து தெய்வம் என்று காரணம் காட்டுவதுதான் தவறு. ஏனென்றால் அவனுடைய பக்குவமற்ற தன்மையில அந்த மாதிரி பிரிச்சு சொல்றான் அப்படிங்கிறார். பிசினஸ்ல நிறைய ஒரு பணம் வருது, உடனே நம்ம நினைப்பான் என் லக்கு, என் நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம செய்யறோம்ல, அப்ப கடவுளை கொண்டு வர மாட்டோம். எப்பயாவது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்ல வேளை பகவான் ஏதோ நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாருன்னு. ஹெவி லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே கட்டத்தை எடுத்து வச்சு உட்காந்துக்குவோம். எனக்கு இன்னைக்கு என்ன சரியில்லை, எனக்கு இன்னைக்கு என்ன நேரம் சரியில்லை, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்,
இன்னைக்கு இவன் முகத்துல முழிச்ச, இவன் குறுக்க வந்துட்டான், பூனை குறுக்க வந்துருச்சு, அது குறுக்க வந்துருச்சு, என்னென்னமோ நமக்குள்ள மனசு என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி காரணத்தை கண்டுபிடிக்குது. ஆனா இதுல நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நம்மை நோக்கி பலன் வருகிறது. அதே போல கடந்த காலத்தில் அது இந்த பிறவியிலா இருக்கட்டும், பல பிறவிகளுக்கு முன்னாடியா இருக்கும், செய்த செயலுக்கு உண்டான பலன் நம்மை நோக்கி வருகிறது. அந்த பலன் துக்கமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நாம் செய்த செயலுக்கு உண்டான கர்மம், அதற்கு உண்டான பலன் நம்மை தேடி வருகிறது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் வர்றது உண்டு. என்னுடைய தகப்பனாரோ என்னுடைய மூதாதையர்கள் செய்த கர்மங்கள்லாம் எனக்கு வருமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது உண்டு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. நான் அதுல ரொம்ப தெளிவா சொல்றேன். நீ என்ன செஞ்சியோ நீ தான், உனக்கு தான் வருமே தவிர வேற யாரோட இதுவும் உனக்கு வரவே வராதுன்னு சொல்றாரு. மற்றவர்களுடைய கர்மத்தை எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுக்கறதெல்லாம் தெய்வத்தோட வேலை கிடையாது. அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு, நம்ம அதை பார்க்க போறோம். சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ண, அந்த முயற்சியோட பலனை இப்ப அனுபவிக்கிற, இப்ப முயற்சி பண்ற, நாளைக்கு அனுபவிக்க போற. அப்ப பலன் நம்ம கையில கிடையாது, முயற்சி நம்ம கையில இருக்கு. அந்த முயற்சியை சரியான முறையில போடு, அதை சரியான திசையில போடு, நல்ல விஷயங்களை நோக்கி போட்டேன்னா நீ ஜெயிச்சிடுவ அப்படின்றாரு. உடனே ராமர் கேட்கிறாரு, அப்ப விதி இருக்கா இல்லையா எனக்கு டைரக்டா சொல்லுங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, விதி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா நீ செய்த என்ன கர்மமோ செஞ்சதுக்கு ஒரு பலன் வருது இல்ல, அந்த பலனை தான் பிராப்த கர்மம்னு சொல்றோம். அது இருக்குது. ஆனா அது உன்னை ரொம்பவும் என்ன பண்ணாது, பொசஸ் பண்ணாது. நீ நினைக்கிற மாதிரி அதுதான் உன்னை டிரைவ் பண்ணுதுன்னு நினைச்சுக்காத. அப்படி கிடையவே கிடையாது. நீ உன்னுடைய முயற்சிகள் போடுவதன் மூலியமாக விதி எதுவாக இருப்பினும் அதையும் கடந்து அந்த பலனையும் நம்ம முறியடிக்க முடியும், அதோட தாக்கத்தையும் முறியடிக்க முடியும் நீங்க சொல்ல வர்றாரு. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய செய்யக்கூடிய முயற்சி பாசிட்டிவ் அதிகமா பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பாசிட்டிவான விஷயங்கள், ஏற்கனவே நிறைய நெகட்டிவா வந்திருந்தாலும் அந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவோட சேரும் பொழுது அதோடைய தன்மைகள் குறைஞ்சிரும். ஸோ இந்த பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும்போது நேச்சுரலா அதனுடைய ஒரு பொசசிவ் கர்மா பலனோட பொசசிவ்னஸ் குறையும் அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ இப்ப இந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எப்படினாலும் பழைய என்னை தாக்குது இல்ல, அப்ப அது தாக்கும் போது அதுதானே என்னை டிரைவ் பண்ணுது, அதுதானே என்னை இயக்குது, நீங்க எப்படி இப்ப இருக்கிறது தான் இயக்குதுன்னு நீங்க சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல தெய்வங்கிறது நீங்க எதை சொல்ல வர்றீங்க, எல்லாமே நான் செய்யக்கூடிய செயல் தான், நான் செய்யக்கூடிய செயலுக்கு தான் பலன் வருது அப்படின்னா இங்க தெய்வத்தோட வேலை என்ன இருக்குது, தெய்வங்கிறது இது என்ன சொல்ல வர்றீங்க, நீங்க இல்லைன்னு வேற சொல்ல வர்றீங்க, அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு ராமபிராட். அதுக்கு ரொம்ப அழகா வசிஷ்டர் சொல்றாரு, நாம் செய்யக்கூடிய செயல், அந்த செயல் கர்மம்ன்றோம், அந்த கர்மத்துக்கு ஒரு பலன் வருது பாத்தீங்களா, அந்த பலனைத்தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறார். நாம என்ன கர்ம பலன் அனுபவிக்கிறோமோ அந்த கர்ம பலன் நமக்கு வரக்கூடிய அந்த பலனை யார் கொடுக்கிறா, அந்த பலனை கொடுக்கிறவருக்கு தான் தெய்வம். இப்ப அந்த பலனை கொடுக்கிறவரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெரிய ஒரு பிரசிடென்டா இருக்கிறீங்க, ஒரு பெரிய பொலிட்டீஷியனா இருக்கிறீங்க, இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்ல நீ எனக்கு ரொம்ப பக்தி பண்ற, நீ எனக்கு ரொம்ப என்ன கேர் பண்ணிக்கிறங்கிறதுக்கோசரம் உனக்கு கம்மியாவும் அதிகமாகவும் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. நீ என்ன செயல் செய்யறியோ அந்த செயலுக்கு உண்டான பலனை அது டைரக்டா காம்ப்ரமைஸ்டா அது உனக்கு தருது. யார் அந்த பலத்தை தரக்கூடிய அந்த பலமாக இருப்பதுதான் தெய்வம்ட்டார். கர்ம பலன் தான் தெய்வம்ட்டார். அது கர்ம பலன் நல்லாவும் இருக்கலாம், கெடுதலாவும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த கர்ம பலன் தான் தெய்வம்ன்றாரு. உடனே ராமர் கேட்கிறார், அப்ப கர்ம பலன் நீங்க தெய்வம்னு சொல்றீங்க, விதியினாலும் அதுதான் வருது, அப்ப விதியினாலும் அதுதான், கர்ம பலன்னாலும் அதுதான், தெய்வம்னா அதுனா, இதுக்கு எதுக்குமே ஒண்ணு வித்தியாசம் தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது, இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்றாரு. உடனே அதுக்கு வசிஷ்டர் சொல்றாரு, நீ சொல்ற ரொம்ப புத்திமான ராமானின்னு, ரொம்ப விசாரணை உனக்கு இருக்குது, நீ சொல்றது நிஜமாலுமே கரெக்ட் தான். தெய்வம் என்று நாம் சொல்லப்படக்கூடிய விஷயமும், கர்ம பலன் என்று சொல்லக்கூடிய விஷயமும், விதி என்று சொல்லக்கூடிய விஷயமும் எல்லாம் ஒன்றுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாம் எந்த இடத்தில் நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் என்பதை பொறுத்து அதற்கு அர்த்தங்கள் மாறுகின்றதே தவிர மனிதன் தன்னுடைய மன ஆறுதலுக்கோசரம் இந்த பல வாக்கியங்களை பயன்படுத்தி கொள்கிறான் அப்படின்றார். அதுக்கு ஒரு உதாரணமும் அவர் பல இடங்கள்ல சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு பர்சன் இருக்காரு, நீங்களே இருக்கிறீங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க வீட்டோட தலைவன், உங்களுக்கு பசங்களுக்கு நீங்க அப்பா, மனைவி உங்களுடைய மனைவிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க கணவன், உங்களுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க மகன். அதுவே நீங்க ஒரு சொசைட்டி நீங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜர் வச்சுங்களேன், நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜர், அந்த இடத்துல நீங்க ஒரு மேன். சோ இந்த மாதிரி ஒரே பர்சன் தான். வீட்டுக்குள்ள வந்தா தலைவன், அப்பாவை பொறுத்து அவன் மகனாயிடுறான், மகனை பொறுத்து அவன் அப்பாவாயிடுறான். அதே ஒர்க் பிளேஸுக்கு போயிட்டா அவன் ஜெனரல் மேனேஜர் ஆயிடுறான். த சேம் பர்சன் எந்த இடத்துல அந்த பர்சன் இருக்கிறத பொறுத்து அதோட அர்த்தம் மாறுபடுது, அவருடைய கூப்பிடக்கூடிய தன்மை மாறுபடுறது போல
நீ செய்யக்கூடிய கர்மத்துக்கு பலன் வருது, அந்த கர்ம பலன்னு நீ வச்சுக்கோ, அல்ல தெய்வம்னு நீ வச்சுக்கோ, இல்ல விதின்னு வச்சுக்கோ, எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒண்ணுதான். ஆனா எண்ட் ஆஃப் த டே இதுதான் சோர்ஸ், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு ரொம்ப டைரக்டா உடைச்சிடுறாரு. நீ செய்யற கர்மம், அந்த கர்மத்துக்கு பலன் வருது. ஆனா அந்த கர்மத்துக்கு பலன் வந்து இப்பதான் வரணும், இப்படித்தான் வரணும், இந்த மாதிரிதான் வரும்னு நீ எதிர்பார்க்க கூடாது. இப்ப நம்ம சொல்லலாம், அப்ப தெய்வத்துக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, நேரம், இடம், பொருள், எந்த நேரத்துல எப்ப எதை கொடுக்கணும்னு நம்ம கையில கிடையாது. அதை கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி அந்த பலனா வருது பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம தெய்வம்ன்றோம். அதைத்தான் அவர் வசிஷ்டரும் தெய்வம்னு சொல்றாரு. சோ தெய்வம் என்று நாம் சொல்லக்கூடியது வந்து அந்த பலனாக வருவது. அந்த பலன் எப்போ வருவது என்று நமக்கு தெரியாது. அது எப்ப வருதோ அது வரட்டும், நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ இன்னைக்கு செய்ய வேண்டிய செயலை செய்ய. நீ பாசிட்டிவா செஞ்சனா உனக்கு பாசிட்டிவா வரும். அதே மாதிரி இப்போ நீ கண்டிப்பா ஞானத்தை அடைஞ்சிருவ அப்படின்னு அவர் ரொம்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, அப்படின்னா நீங்க விதியை எனக்கு இன்னமும் புரியல, கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு ராமர் சொல்றாரு. அப்ப கேட்கிறாரு, விதினா என்ன? அதுக்கு உருவம் இருக்கான்னு கேட்கிறாரு. இல்ல. அதுக்கு வடிவம் இருக்கா? இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு அசைவு இருக்குதா? சலனம் இருக்கா? அசைவு இருக்கா? இல்ல. சரி, யாராவது பார்த்திருக்காங்களா? இல்ல. அப்ப யாரும் பார்க்கல, அதுக்கு உருவமும் இல்ல, அதுக்கு அசைவும் இல்ல, அதுக்கு இருப்பு இருக்கான்னு கேட்டா அது இருப்பு இருக்குதான்னு தெரியல. அப்படி எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த நினைச்சு நீ ஏன் மண்டைக்குள்ள அவ்வளவு தூரம் போட்டு நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறார். உன்னால அது வந்து இருக்குதா இல்லையான்னு கூட ஒரு கிளியர் கட்டா சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஏன் மனிதர்கள் அதை வந்து ஒரு எடுத்து போட்டு தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கும் தன்னுடைய இயலாமைக்கும் அல்லது தன்னோட முயற்சியை தடுப்பதற்கும் அந்த விதியை வந்து ஒரு மனசாக்குக்கோசரம் பயன்படுத்திக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப ஒருத்தர் வந்து ஜோசியர்கிட்ட போறாரு. இதுலயே வந்து அவர் ஜோசியர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு வசிஷ்டர். என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ஜோசியர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது அந்த ஜோசியர் பார்த்துட்டு, உங்களுக்கு தீர்க்க ஆயுள், உங்களுக்கு 90 வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்றாரு. இவரும் ரொம்ப சிரிச்சுட்டு வெளியே வந்து கொடுத்துட்டு வந்துடுறாரு. வெளியே வரும்போது இவர் ஒரு செயல் செய்யறாரு, ஒரு கொள்ளை ஒரு செயலை செஞ்சிடறாரு. உடனே மாட்டிக்கிறாரு. அரசனை எடுத்து விசாரணை பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இப்ப அந்த இடத்துல வசிஷ்டர் ராமர்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இப்ப கட்டத்தின்படி, ஜோசியத்தின்படி அல்லது அவனுக்கு விதிக்கப்பட்ட பிராப்த கர்ம விதியின்படி 90 வயது இருக்குது. ஆனால் அவனுடைய செயல் முயற்சி வேற எதையா இருக்கனால அன்னைக்கு வந்த பலன்லாம் அவனை உயிரை விட்டுட்டான். இப்ப நீ விதின்னு சொல்லுவியா, அவனுடைய முயற்சினால அவன் செய்த இந்த கர்மத்தினால வந்த பலனை சொல்லுவியா? நீ அப்ப அவன் செத்ததுதான் வந்து விதின்னு சொன்னேன்னா, அப்ப ஏற்கனவே அவன் 90 வயது வாழ்வான்னு சொல்றாங்களே, அது என்ன சொல்லுவ? அப்ப வந்து இதற்கு இப்போ இப்படித்தான் பலன் வரும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால வந்து நீ கடந்த காலத்துல வந்து நீ என்ன பண்ணிருக்க, ஏது பண்ணிருக்க, அதை பத்திலாம் நீ ஒரி பண்ணிக்காத. மனிதன் தன்னுடைய மன சாந்திக்கோசரம் தன்னோட இப்ப வந்து நமக்கு ஏதோ ரொம்ப நேரம் எதுவும் ஒன்றும் சக்சஸ் ஆகல, எந்த ஒரு வேலையும் உருப்படியா நடக்கல, பிசினஸும் வரல, எல்லாம் சிரமமா இருக்குன்னு நம்ம என்ன நினைச்சுக்குவோம், நம்மளால இந்த ஒரு தன்மையை தாங்க முடியாது. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜோசியத்தை இல்ல எதையோ எடுத்து பார்த்துட்டு நமக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனால ஒரு 2 மாசம் கம்முன்னு இருந்தோம்னா அதுக்கப்புறம் சரியாயிடும், நம்மளை நாமளே தேத்திக்கிறோம். நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், மன ரீதியாக தேத்திக்கிறோம். தேத்திக்கிட்டு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணலாம். அப்ப அந்த ஒரு இழப்பு, ஒரு இயலாமை, ஒரு துக்கத்தை தாங்குவதற்கோசரம் விதி என்ற ஒரு பெயரை கொடுத்து அந்த விதிக்கு நம்ம வந்து ஹெவி வெயிட்டை கொடுத்து அதற்கு பின்னாடி மனிதன் தன்னை ஒளிந்து கொள்கிறான். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணிக்கிறான், தெய்வம் என்ற பெயரை கொடுத்து தெய்வத்து பின்னாடி ஒளிந்து கொள்கிறான். இப்படித்தான் இருக்கிறானே தவிர நேரடியாக தனக்கு வரக்கூடிய பலனை எதிர்கொள்வதற்குண்டான அந்த ஒரு தைரியமும் வைராக்கியமும் அவனுக்குள்ள இல்ல. அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா அவன் ஜெயிச்சிடுவான். அததான் ராமா சொல்றேன் நான் உனக்கு, நீ முயற்சியை மேற்கொள்ளு, நீ முயற்சியை மேற்கொண்டுகிட்டே இரு, நீ இதை பத்தி விதியை பத்தி கவலையே படாத அப்படிங்கறத அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விதிங்கிற ஒரு கான்செப்ட், இப்ப விதி இருக்குது, நமக்கு ஏதோ இருக்குது, ஏதோ நம்ம பண்ணிட்டோங்கிற இது வந்து நம்மளோட இதயத்துல ரொம்ப ஆழமா போய் ஸ்டோர் ஆயிருக்குன்றார். பல பேர் நம்ம சொல்லி நம்ம கேட்டு இது ரொம்ப ஆழமா போய் ஸ்டோர் ஆயிருக்கு, அதனாலதான் அதை புடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அது கடந்த காலத்துல நடந்தது. அதை விட இப்ப நீ செய்யறதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்ப நிறைய பாசிட்டிவா செய்ய, அது வர்றது வரட்டும், அதை தாண்டி நீ ஜெயிச்சு போயிட முடியும். ஏன்னா அது வர்ற பலனை நீ தடுக்க முடியாது, அது எது வேணாலும் இருக்கட்டும்ங்கிறாரு. தடுக்க முடியாது, வர்றதை அனுபவிச்சுக்கோ, அது அனுபவிச்சுதான் அவனு அனுபவிச்சுக்கோ. ஆனா இப்ப செய்யறது உன் கையில இருக்குது. இப்ப செய்யறதுக்கும் கர்மத்தான் உன் கையில இருக்குதே தவிர அதுக்கு ஒரு பலன் உன் கையில கிடையாது. அப்ப எண்ட் ஆஃப் த டே உனக்கு ஃப்ரீடம் என்னன்னா, கர்மத்தை செய்யறதுக்கு தான் உனக்கு ஃப்ரீடம் இருக்கு, வேற எதுக்கும் உனக்கு ஃப்ரீடம் இல்ல, பலனுக்கு இல்ல. அப்ப கர்மத்தை மட்டும், அதுவும் பாசிட்டிவான கர்மத்தை செஞ்சுக்கிட்டே போனேன்னா கண்டிப்பா நேச்சுரலா ராங்கான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நீ வந்து சீக்கிரம் வந்து உனக்குள்ள ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடலாம். இப்படித்தான் செல்ல வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீ வேற எதை பத்தியும் கவலைப்படாத, நீ வந்து தெளிவா இந்த விஷயத்த நீ வந்து எடுத்துக்கணும், மனசுல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும்.
கடந்த ஜென்மங்கள்ல நம்ம செய்த திடமான கர்மம், நான் எனது அப்படிங்கிற ரொம்ப ஆழமாக நம்ம செய்யப்பட்ட அந்த செயல், அதனால வரக்கூடிய இது இன்னமும் நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் அவர் உதாரணங்கள்லாம் அவர் சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, அப்ப மிருகங்கள்லாம் இருக்குதே, மிருகங்கள்லாம் இயங்குதேன்னு. அப்ப அவர் சொல்றாருங்க, பாரு, மிருகங்க இப்ப ஒரு ஆமை எடுத்துக்குங்க. ஒரு ஆமை என்ன பண்ணும்? முட்டை போடும். அது கடல்ல இருந்து வெளியே வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் பள்ளம் தோண்டி அதுல முட்டை போட்டுட்டு போயிடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஆமை கொஞ்சம் வெளியே வந்து நேரா அது கடலை நோக்கி போகும். அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. அது எப்படி அந்த கடலை நோக்கி நேரா போகுது? கடல் நோக்கி தான் நாம போகணும் அப்படின்னு அதுக்கு எப்படி தெரியுது? சோ ஏதோ ஒரு வாசனை அதுக்குள்ள இருக்குல்ல, பூர்வ வாசனை இருக்குல்ல, அந்த வாசனையினால அது அப்படி இயங்குது இல்ல. அந்த மாதிரி எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனைப்படி அது இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த வாசனைப்படி இயங்குவதற்குத்தான் அது அனுமதி இருக்கே தவிர அதுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது அந்த வாசனையை தாண்டி வர்றதுக்கு. அந்த வாசனைப்படியே இயங்கி இயங்கி அதுல கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் தனக்குள்ளே அந்த அறிவு, மனம் என்ற பகுத்து அறியக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரியான குவாலிட்டி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ராமா, நீ இப்ப முயற்சி பண்ணு. பல வாசனைகள், பூர்வ வாசனைகள் உன்னை இயக்குனாலும், அது உனக்குள்ளதான் இருக்குது. வாசனை பத்தி சொல்றாரு, அது எதுவாக இருக்கட்டும், அதை உன்னை இயக்குனாலும் இப்ப அதை மாற்றுவதற்கு உனக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சக்தி இருக்குது. ஏன்னா நீதான் அந்த கர்மா, நீதான் அந்த தெய்வம், நீதான் அந்த விதி, எல்லாமே நீதான். ஏன்னா உன்னை மீறி வேற யாருமே கிடையாது. யூ ஆர் த எக்ஸ்ட்ரீம் அப்படின்றார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சைத்தன்யத்தை தான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த மொத்த பிரம்மமும் உனக்குள்ளதான் இருக்கு, நீ தான் அந்த பிரம்மம்னு இருக்கும்போது மத்த இந்த ஜகம்னு சொல்லக்கூடிய இந்த ஜடமா இருக்கக்கூடிய அந்த சரீரம், மனம், சித்தம், இந்த பொருட்கள், வஸ்துக்கள், இது எல்லாமே ஜடம். இந்த ஜடத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பிரம்மமே நீ தான். அதை நீ ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள், விதியோ தெய்வமோ இல்ல எதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. நீயே தெய்வமா மாறிடுவ. நீதான் ஆக்சுவலி உண்மையில ஃபைனலா நீதான் தெய்வம் அப்படிங்கறதான் கொண்டு வந்து அவர் இந்த மொத்த யோக வசிஷ்டத்திலையும் கொண்டு வந்து முடிக்க போறாரு. இந்த இடத்துலயும் அவர் அதை தான் சொல்றாரு. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம் என்ன தெளிவா அவர் சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இப்ப தெய்வம்னு ஒரு இருக்குனாவே நீ இருந்தாதான் தெய்வம், நீ இல்லாட்டினா எப்படி தெய்வம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. நமக்கு கேட்கலாம், அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. ஒரு காஃபியே எடுத்துக்குங்க. காஃபினா என்னென்ன தேவை? பால் தேவை, சுகர் தேவை, டிகாஷன் தேவை. இது சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் நம்ம காஃபின்னு சொல்லுவோம். இது சேராட்டினா நம்ம அது காஃபின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இப்ப தெய்வம்னு ஒரு கான்செப்ட், தெய்வம்னு ஒண்ணு இருக்குதுனாலே அதுக்கு நம்ம இருக்கணும். நான் இருந்தாதான் தெய்வம்னு ஒன்று எக்ஸிஸ்ட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா எப்படி தெரியும்? அப்ப நான் இருக்கிறேன், நான் இருந்தாலும் எனக்கு ஒரு கர்மத்தை செய்யறேன், அந்த கர்மத்துக்கு ஒரு பலன் வருது. இந்த பலன் தான் தெய்வமா இருக்குது. அப்ப இந்த பலன் நன்றாக வந்தா அவர் இருக்கிறாருன்னு நம்ம தெரியுது. அந்த பலன் நல்லா வரலன்னா அவர் இல்லைன்றோம். அப்ப நீ உன்னை அடிப்படையாக கொண்டுதான் அந்த எல்லா விதமான தத்துவங்களும் இருக்குதே தவிர நீதான் உயர்ந்த தத்துவம். சோ கர்த்தாவாகவும் கர்மாவாகவும் பலனாகவும் மூன்றாகவும் இருப்பது நீதான். சோ கர்த்தா நீங்கிறனால அந்த தெய்வத்தன்மையும் உனக்குள்ளதான் இருக்குது ராமா. நீ அதை புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வாசனைகளை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த பூர்வ வாசனைகள் தான் நமக்குள்ள வந்து எல்லா செயல்களையும் இயக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு. நல்லது.